இந்த கிரெட்டா கார் வாங்கியிருக்கேன்னா எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா? இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்க காருன்றதே வாங்க மாட்டீங்க. நீங்க யாராவது கார் வாங்குற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமா உழைச்சு 30 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு அதுக்கு இன்கம் டாக்ஸ் 5,90,000 பே பண்ணது போக என் கையில பாத்தீங்கன்னா 24 lakhs இருக்கும். இப்போ இதை வச்சு நான் கிரெட்டாவோட XX ஆட்டோமேட்டிக் கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, 23 லட்சம் ரூபாய் வருது. இங்கதான் டாக்ஸ் உள்ள வருது. காரோடைய ஆக்சுவல் பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 13 லட்சம் ரூபாய் தான். அப்புறம் ஏன்டா 23 லட்சம் ரூபாய் நீங்க கேட்டீங்கன்னா இத பாருங்க. GST 28%, 3,66,000 ரூபாய். செஸ் பாத்தீங்கன்னா 17%, 2,21,000 ரூபாய். ரோட் டாக்ஸ் 18%, 3,39,000 ரூபாய். இது இல்லாம இன்சூரன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் வேற இருக்கு. இந்த இன்சூரன்ஸ்லயும் GST இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் 23 லட்சம் ரூபாய் கார் வாங்குறதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண டாக்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 15,24,000 ரூபாய். கார் வச்சிருக்க நம்ம எவ்வளவு முட்டாள்னா 13 லட்சம் ரூபாய் கார் வாங்குறதுக்கு 15 லட்சம் ரூபாய் நம்ம டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம். எஸ், இட்ஸ் மோர் தென் 100%. சரி, இதோட ஸ்டாப் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ரோட்ல போறதுக்கு டோல் ஃபீஸ் அப்படின்றது பே பண்ணணும். பெட்ரோல் டீசல் போட்டா அதுல 55% பாத்தீங்கன்னா டாக்ஸாவே கவர்மெண்ட்டுக்கு போகுது. ரோட் சரியில்லாம கார் ரிப்பேர் ஆனா அதுக்கு போற சர்வீஸ் அண்ட் பார்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா GST அப்படின்றத பே பண்றோம். இன்சூரன்ஸ் ரினியூ பண்றதுக்கும் GSTன்றத நம்ம பே பண்றோம். ஆக மொத்தம் ஒரு கார் கம்பெனி அண்ட் கார் வாங்கின இண்டிவிஜுவலை விட அதிகமா காசு சம்பாதிச்சது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.